வெல்கம் டு ரிட்டர்ன் இந்த சேனல். நல்லதே சாப்பிடுவோம், நல்லா வாழ்வோம். அதுக்கு முதல் படியாக நான் வந்து சோளம் இருக்குல்ல, அதில் குழி பணியாரம், தோசை அதே மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோளத்தை எப்படின்னா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த தகவல் நிறைய பேருக்கு போய் சேரும், அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ டேரெக்டாக எப்படி மெஷர் பண்ணணும் எல்லாம் போய் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து எந்த கப்பில் நம்ம எடுக்கோமோ அதே கப்பு தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3 கப் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன். வெள்ளைச்சோளம் இருக்குல்ல, அதை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஃபஸ்ட்டு ஒரு தடவை, இதை ரொம்ப கழுவக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு தடவை லைட்டாக கழுவி இந்த வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த சோளம் எடுத்திருக்கோமோ அதே இதில் தான் எல்லாம் பண்ணணும். சோளம் வந்து ஒரு சூப்பரான ஒரு மில்லட், அது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ வந்து எந்த கப்பில் நம்ம சோளம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரேஷன் கடை அரிசியே கொஞ்சம் குண்டாக இருக்கும், அதுவே நான் யூஸ் பண்ணிட்டேன். இட்லி அரிசி இருந்தால் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டுருங்க. போட்டு ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா கழுவியாச்சு. கழுவுனதுக்கப்புறம் இதையும் சோளத்துக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கணக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளோ அளவு எடுக்கும், எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் உங்களுக்கு டிஷ்ஷோட ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கம்பு சூத்திரம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், அசால்ட்டாக பண்ணிடலாம். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறுறதுக்கு மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து உளுந்து வந்து 1 மணி நேரம் தான் ஊறணும். அதை ஹாஃப் அன் ஹவராக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த கப்பில் நம்ம வந்து எல்லாமே மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் உருட்டு உளுந்து வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் ஹாஃப் அன் ஹவராக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெளியில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னா உளுந்து நல்லா கூலாக இருந்ததுன்னா சூப்பராக பொங்கி வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அது நல்லாவும் இருக்கும், அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நீங்களும் அதுமாரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்தது. இப்போ 3 மணி நேரம் சூப்பராக ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் இதை மிக்சியில் போட்டு நான் அரைச்சிடுறேன். கிரைண்டர் ரொம்ப பெஸ்ட்டு, ஆனால் நான் மிக்சியில் போட்டு அரைச்சதில் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டுட்டு நல்லா தான் ஒரு 2 அரை நல்லா தான் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் சூப்பராக அரைச்சேன். அரைச்சதுக்கப்புறம் ஒரு 90% குறைன்னு இருக்கும்ல, அதுலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிக்ஸி நின்றுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு இதை அந்த ஆக்கில் அரைச்சது வர போதுன்னு ஓரமாக வச்சுட்டு கிரைண்டர் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். ஏன்னா நம்ம கிரைண்டர் எடுத்து போடுறது ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வேலை மிச்சம். அதனால் உளுந்து போட்டுட்டு உளுந்தை நல்லா அரைச்சி உளுந்தை நல்லா பொங்க வச்சாச்சு. உளுந்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் வழக்கமாக நம்ம எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்கிட வேண்டியதான். உளுந்து அரைச்சிக்க மிச்சிலே லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்து விட்டு சூப்பராக அரைச்சிக்கோங்க. சூப்பராக உளுந்து பொங்கி வந்துச்சு. என் மனசுக்கு அப்படியே சந்தோஷமும் செம்மையாக பொங்கிச்சு. உளுந்து பொங்குனதை பார்த்து நல்லா பொங்கிச்சு உளுந்து. இப்போ உளுந்தை வந்து அப்படியே அழகாக எடுத்துடலாம். பஞ்சு மாதிரி இருந்தது. உளுந்து வந்து உங்களுக்கு எப்படி அரைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் பதம் பார்த்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ அரைங்குறையமாக அரைச்சி வச்சுருந்தோம்ல சோளமும் அரிசியும், அதை வந்து இந்த கிரைண்டர்லேயே போட்டாச்சு. கிரைண்டர்லேயே போட்டு நல்லா அரைச்சாச்சு. நல்லா மாவாக அரைஞ்சிருச்சு. அரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன். காலையில் வந்து சூப்பராக எனக்கு புளிச்சிட்டு. ஏன்னா இது லைட்டாக புளிக்கணும். 2 நாளுக்கு மேலே இதை யூஸ் பண்ணாதீங்க. சொல்லப்போனால் 1 நாளைக்கு மேலேயே யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுட்டு டிஃபனுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு சாயந்தரம் போல் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, சனிக்கிழமை நைட்டு அரைச்சி வச்சேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எடுத்து குழிப்பணியாரத்துக்கு எல்லாம் இது பண்ணிவிட்டேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் குழிப்பணியாரம் பண்ணுவோம்ல, தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சது அப்படியே அதில் கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது பொங்கி இருக்கணும். பொங்குனது அப்படியே மெல்டாப்பில் எடுத்து இதை நம்ம பண்ணணும். இப்போ இது கூட வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் இந்த மாவில் உப்பு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல வதக்கி, அதையும் அது கூட போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம எப்படி வழக்கம் போல் குழிப்பணியாரம் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம குழிப்பணியாரம் வந்து பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா சூப்பராக குழிப்பணியாரமும் செம டேஸ்டியாக இருந்தது. இது கூட சட்னி, கார சட்னி எதுனாலும் சூப்பராக இருக்கும். அப்படி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் இனிப்பு கூட பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இனிப்புக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் இதில் இட்லி கூட சூப்பராக வந்தது. இட்லி ட்ரை பண்ணி பார்த்தேன், தோசை ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராகவே வந்திருந்தது. அது அப்படியே ஜீம்புமாலாம் போட்டு
அந்த குழிப்பணியாரம் எடுத்து சூப்பராகவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். நான் பேசுகிறது உங்களுக்கு கொஞ்சம் மொக்கையாக இருந்ததுன்னா ப்ளீஸ் அதை கொஞ்சம் ஸ்பீடாக கேட்டுருங்க. நான் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் இது பண்ணேன். எப்போவுமே நம்ம 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, நம்ம நல்லா ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் என் பேச்சு உங்களுக்கு போர் அடிச்சுது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. இப்போ நம்மளுடைய குழிப்பணியாரம் சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், வாயில சுவை நாட்டியம் ஆடும். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.